அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கான ஒரு மருத்துவ குறிப்புகள் சொல்கிறேன். சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சில எளிய வழிமுறைகள் சொல்கிறேன். சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு கர்ப்பம் தரித்து 5வது மாதத்துலேருந்து தனியா டீ குடிச்சுனாங்க, சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் டெலிவரி ஆகிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே, சுகப்பிரசவம் டேட் கொடுத்ததுக்கு 2 வாரத்துக்கு முன்னே காலை மாலை இருவேளை துளசி சாறு குடிச்சுனாங்க, ஈஸியாக சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் நம்ம காலை மாலை ஆடு தின்னாப்பாலை அதனுடைய வேரை எடுத்து பொடியாக்கி பசும்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சுகப்பிரசவ வலி எடுத்தும் சுகப்பிரசவம் ஆகவில்லை என்றால் நம்ம சுண்டை இலையை அரைத்து தொப்புளிலும் ஓணியிலும் தடவி வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும். அதே பிரகாரம் சுகப்பிரசவம் டேட்டு அறிவித்து சுகப்பிரசவம் ஆகலை, வலி எடுத்து சுகப்பிரசவம் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணணும், நாயுருவி இலையை அரைத்து அடி வயிற்றில் தடவி வந்தீங்கன்னாலும் சுகப்பிரசவம் ஆகும். அதே போல் கருத்தரித்த பிறகு கோரைப்பாயில் படுத்து தூங்கின்னு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் உண்டாகும். அதே போல் சேற்றுப்புண் குணமாக ஒரு எளிய வழிமுறை, பப்புளி பால் எடுத்துங்க, பசும்பாலில் கலந்து சேற்றுப்புண் காலில் தடவி வந்தீங்கன்னா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் போட்டு உப்பு தண்ணியை போட்டு கழுவிட்டு தடவி வந்தீங்கன்னா சீக்கிரம் சேற்றுப்புண் குணமாகும். அதே போல் நம்ம மருதாணி இலை எலுமிச்சை சாரோட கலந்து அரைச்சி தடவி வந்தீங்கன்னாலும் சீக்கிரம் நம்ம சீக்கிரம் சரியாயிடும் சேற்றுப்புண். அதே போல் கடுக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, பசும்பாலில் கலந்து அரைச்சி தடவி வந்தீங்கன்னா சேற்றுப்புண் குணமாகிடும் சீக்கிரம். அதே போல் ஆடாதொடை பூக்களோடு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா காசநோய் குணமாகும், சளி குணமாகும். அதே போல் வில்வ இலை சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா காசநோய் குணமாகும், தொழுநோய் குணமாகும். அதே போல் சால மிஸ்திரி இலையினுடைய சாறை கசாயம் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா காசநோய் குணமாகும். அதே போல் ஈஸ்வர முள்ளங்கி இருக்குது, அதனுடைய சாறு எடுத்து இருவேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காசநோய் குணமாகும். அதே போல் துவரையினுடைய சாறு எடுத்து இருவேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா காசநோய் குணமாகும். காச நோயால் ஏற்படும் வாந்தி பேதி குணமாக கொய்யா இலையை கொதிக்க வச்சு வடிகட்டி கசாயம் போல குடிச்சோம்னா வாந்தி நிற்கும், பேதி நிற்கும். அதே போல் நீர்மூலி இலைகளை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொழுநோய் குணமாகும். அதே போல் குரல் வளம் கரகரப்பாக இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்கும், அவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் சுட தண்ணியில் கொஞ்சம் சிட்டிக்கு பெருங்காயம் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக கரகரப்பு சரியாயிடும். அதே போல் ஒரு டம்ளர் சூடான பாலில் ஒரு நெல்லிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.